ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். வெங்கட் நாராயண் சர்மா யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் ஒரு மகாமந்திரம் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். அதில் கண்டினியூவேஷன் சாப்டர் நம்பர் 8 லலிதா சாஸ்திரநாமம், ஸ்ரீ தேவி லலிதா சாஸ்திரநாமத்தோடைய நாம் நிர்ணயம் பண்ணியிருக்கிறபடி ஒவ்வொரு குறிப்பிட்ட பேராகிராஃப் வரைக்கும் நிப்பாட்டி கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். இதில் இன்றைக்கி கிளாஸ் 7வது சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம். ஸ்லோகத்தோடைய எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 61வது ஸ்லோகம் 7வது கிளாஸாக பிரித்து எடுத்திருக்கோம். 61வது நம்பர் உள்ள ஸ்லோகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். அப்படியே நீங்கள் எல்லோரும் என்னோடய யூடியூப் சேனலுக்கு ஆல் பெல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. கற்றுக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு இந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி அவளுக்கு அனுப்பிச்சி வைங்க. அந்தமாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய சின்னவா பெரியவா யாராக இருந்தாலும் அவளுக்கு உதவிகரமாக இருக்கும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். பஞ்ச பிரேதாசனாசீனா. நான் ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தா நீங்கள் 2 தடவை ரிப்பீட் பண்ணுங்க. இல்லை 2க்கு மேலே 3 அல்லது 4 தடவை சொல்லிட்டேன்னாலும் உங்கள் சௌகரியம்தான், அவரோட சௌகரியம். சரியா? பஞ்ச பிரேதாசனாசீனா பஞ்ச பிரேதாசனாசீனா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி சின்மயி பரமானந்தா சின்மயி பரமானந்தா விஜான கணரூபிணி விஜான கணரூபிணி தியான தியாத்ரு ஜேய ரூபா தியான தியாத்ரு ஜேய ரூபா தர்மா தர்ம விவர்ஜிதா தர்மா தர்ம விவர்ஜிதா விஸ்வரூபா ஜாகரிணி விஸ்வரூபா ஜாகரிணி சுபந்தி தேஜசாத்மிகா சுபந்தி தேஜசாத்மிகா சுப்தா பிராஜ்ஞாத்மிகா துரியா சுப்தா பிராஜ்ஞாத்மிகா துரியா சர்வாவஸ்தா விவர்ஜிதா சர்வாவஸ்தா விவர்ஜிதா சர்வாவஸ்தா விவர்ஜிதா துஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா துஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா. இதுலேயும் பாடவேதம் இருக்குது. துஷ்டிகர்த்ரின்னு சில பேர் சொல்கிறா. பாடவேத புஸ்தகங்களில் இருக்குது. சில புஸ்தகங்களில் பெரும்பாலியாக நடைமுறையில் இருக்கிறது சிருஷ்டிகர்த்ரி. சிருஷ்டி இஸ்ஸு ப்ளஸ் ரு சேர்ந்தது சிறுன்னு பேர். சரஸ்வதி சாவோட ரு சேர்ந்தது. அச்சோட ஹல்லு சரஸ்வதியில் சேர்ந்துருக்கு. அச்சுங்கிறது உயிர் எழுத்து, மெய் எழுத்துங்கிறது உங்களுக்கே தெரியும் உயிர் மெய் எழுத்து என்னங்கிறது. அதில் புரிஞ்சுட்டு சரஸ்வதி சாவோட ரு சேர்ந்த எழுத்துக்கு பேர் சிறுன்னு பேர். அதனால் பெருவாரியான மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வேடு பதமாக சொல்லக்கூடியது சிருஷ்டி கர்த்ரி பிரம்மரூபா அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்கா. இதையே சொல்லி நாமும் பழகுவோம். சிருஷ்டி கர்த்ரி பிரம்மரூபா கோப்த்ரி கோவிந்தரூபிணி கோப்த்ரி கோவிந்தரூபிணி சம்ஹிருதா சம்ஹாரிணி ருத்ரரூபா சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி திரோதானகரீஸ்வரி சதாசிவானுக்கிரகதா சதாசிவானுக்கிரகதா பஞ்சகிருத்யபராஜனா பஞ்சகிருத்யபராஜனா பானுமண்டலமத்தியஸ்தா 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 பைரவி பகமாலினி பைரவி பகமாலினி பைரவி பகமாலினி பத்மாசனா பகவதி பத்மாசனா பகவதி பத்மநாப சகோதரி பத்மநாப சகோதரி உன்மேஷநிமிஷோத்பன்ன உன்மேஷநிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலி விபன்ன புவனாவலி சஹஸ்ரசீர்ஷவதனா சஹஸ்ரசீர்ஷவதனா சஹஸ்ராட்சி சஹஸ்ரபாத் சஹஸ்ராட்சி சஹஸ்ரபாத் ஆப்ரம்ம கீட ஜனனி ஆப்ரம்ம கீட கீட்ட ஜனனி. இந்த டா முதல் டா தான். கீக்கு 2வது கீன்னு வருது இல்லையா, அந்த 2வது கீயை சொல்லணும். ஆப்ரம்ம கீட்ட ஜனனி வர்ணாஸ்ரம வர்ணாஸ்ரம விதாயினி வர்ணாஸ்ரம விதாயினி
நிஜாஜ்ஞாரூபநிகமா நிஜாஜ்ஞாரூபநிகமா புண்ணியா புண்ணிய ஃபலப்ரதா புண்ணியா புண்ணிய ஃபலப்ரதா ஸ்ருதிசீமந்தசிந்தூரி ஸ்ருதிசீமந்தசிந்தூரி கிருதபாதாப்ஜதூலிகா கிருதபாதாப்ஜதூலிகா கிருதபாதாப்ஜதூலிகா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிருத்தன்னு சொல்லக்கூடிய தா வந்து தா, பாதாப்ஜ அந்த தா வந்து மூணாவது தா, இப்ஜ வரக்கூடிய அந்த பா வந்து மூணாவது பா, ஜா வந்து ச ஜா வரக்கூடிய மூணாவது ஜா, ஜாவோடைய சாச்சா சாச்சா ஜா ஜ அப்படின்னு வரக்கூடிய அந்த மூணாவது ஜாவும் பாபாவில் வரக்கூடிய மூணாவது பாதி பாவும் சேர்ந்தது இப்ஜ அப்படின்னு வரும். கிருத பாதாப்ஜதூலிகா சகலாகம சந்தோஹ சகலாகம சந்தோஹ சக்தி சம்புட மௌக்திகா சக்தி சம்புட மௌக்திகா புருஷார்த்த பிரதா பூர்ணா புருஷார்த்த பிரதா பூர்ணா भोगिनी भुवनेश्वरी भोगिनी भुवनेश्वरी அம்பிகாநாதிநிதனா அம்பிகாநாதிநிதனா. நாதி அப்படின்னு வரக்கூடிய இந்த தி வந்து மூணாவது தி தான். நாதின்னு வரக்கூடிய நான் வந்து தாத்தா தாதான்னு அப்படின்னு வருது இல்லையா, அந்த நான் சொல்லணும். அம்பிகாநாதிநிதனா நிதனா ஹரி பிரம்மேந்திர சேவிதா हरि ब्रह्मेन्द्र सेविता हरि ब्रह्मेन्द्र सेविता नारायणी नादरूपा नारायणी नादरूपा नामरूपा विवर्जिता नामरूपा विवर्जिता ह्रींकारी ह्रीमती हृद्या ह्रींकारी ह्रीमती हृद्या हेयोपा देजवर्जिता हेयोपा देजवर्जिता. இந்த ஹ்ரீம் ஹ்ரே ஹ்ரா ஹ்ரத்யா ஹ்ரீமதி வரக்கூடிய எல்லாமே அடி வயத்துலேருந்து வரணும். எல்லாமே அகாரத்தில் அதோடு சேர்ந்ததுன்னா ரா ரு ரா அப்படின்னு வரக்கூடியது. ஹ்ரீம்காரி ஹ்ரீமதி ஹ்ருத்யா ஹேயோபா தேஜவர்ஜிதா. இந்த தேஜவர்ஜிதான்னு சொல்லக்கூடிய தாவும் மூணாவது தா தான். சரியா? வர்ஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி எழுத்து தா. தாக்கு துணைக்காலோட தமிழ் படி துணைக்கால். சம்ஸ்கிருதத்தில் கூட ஒரு கோடு போட்ட மாதிரி சேர்க்கணும் சென்டென்ஸில். அதை சேர்த்து சொல்லும்பொழுது தா அப்படின்னு சொல்லுவோம். இதோட இன்றைக்கி 7வது கிளாஸ் சாப்டர் முடிஞ்சது. மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து 8வது கிளாஸை சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். ஆல் வீடியோ சப்ஸ்கிரைப். Thank you.